ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடிக்கு முதல் விஜயம் பண்ணும் பொழுது பாபா வந்து இறங்கிட இடம் பார்த்திங்கன்னா கண்டோபா ஆலயம். பாபா திருவடிப்பட்ட புனிதமான ஆலயம் சாய்ராம். இந்த ஆலயத்தோட சிறப்பு நம்ம போய் பார்க்கலாம். சாய்ராம், ஓராண்டுக்கு முன்னாடியே நமது சேனலில் வந்து இந்த ஆலயத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இப்போ இந்த வீடியோ போட காரணம் என்னன்னா, இந்த ஆலயம் வந்து ரொம்ப ஒரு பழமையான வாய்ந்த ஆலயம். இப்போ வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி புதுப்பிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. சாய்ராம், பாபா தன்னுடைய இரண்டாவது விஜயம் வந்து சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் பாபா ஷிரடிக்கு வராரு. அப்படி ஷிரடிக்கு வந்து அந்த கல்யாண கோஷ்டின்னு வரும்போது மாட்டு வண்டியில் தான் வராங்க. மாட்டு வண்டியிலேருந்து வந்த உடனே கண்டோபா கோயிலில் வந்து அந்த கோயிலுக்கு திறந்த வெளியில் இறங்கும் பொழுது மாட்டு வண்டியிலேருந்து ஒரு ஆளாக இறங்குறாங்க. அப்போ இந்த ஆலமரத்துக்கு கீழே தான் மாட்டு வண்டி வந்து விட்டுருப்பாங்க. சாய்ராம், ஒருத்தர் இறங்குறத வந்து பகத் மகள்சாபதி இந்த கோயிலோட பூச்சாரி வந்து பார்த்துட்டு இருப்பாரு. பாபா இறங்குறத பார்த்த உடனே பாபா கிட்ட போயிட்டு ஆவோ சாயே நீ வர வேண்டும் சொல்லிட்டு பாபாவை வந்து அன்போட வரவேற்பார். பாபாவை வந்து ஷிரடிக்கு வந்து அன்போட மகசல்பதி வந்து வரவேற்பார். சாய்ராம், பாபா வரும்பொழுது இந்த ஆலமரம் இருக்குது. அதே போல் பாபா மகாசமாதி அடைஞ்சு 105 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு. இன்னமும் இந்த மரத்தோட சக்திகள் எப்படி இருக்கும் பாருங்க. சாய்ராம், இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். சாய்ராம், பாபா ஷிரடிக்கு முதல் வரும்பொழுது இந்த ஆலயத்துக்கிட்ட தான் வராரு. இந்த ஆலயத்தோட பூச்சாரி பகத் மகள்சாபதி பாபாவை கண்ணுற்று சாயே நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கண்டோபா கோயிலுக்குள்ளே வந்து அழைக்கிறார். அதனால ஆவோ சாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சாய்ராம், இந்த கண்டோபா ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஷிரடிக்கு போகிற பெரும்பாலான பக்தர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு போகிறாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா பாபாவை பார்த்துட்டு உடனே திரும்பிடுறாங்க. தயவு செஞ்சு அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. சாய்ராம், ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு எல்லைக்குள்ளே நம்ம இருக்கிறோம்னா கண்டிப்பாக அந்த எல்லை தெய்வத்தோட அனுமதி, நமக்கு அனுகிரகமும் இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய பயணம், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய அந்த வெற்றி வந்து உறுதியாகும். சாய்ராம், பாபா வந்து விஜயம் பண்ணும்பொழுது, ஷிரடிக்கு விஜயம் பண்ணும்பொழுது பாபா டைரக்டாக ஷிரடிக்குள்ளே போல இந்த கண்டோபா ஆலயத்துக்கிட்ட தான் பாபா வந்து இறங்குறாரு. சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடிக்கு முதல் வந்து இறங்கி இந்த ஆலயத்துக்குள்ளே தான் பாபா போயிருப்பார். அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்துக்குள்ளே நம்ம போகிறோம். சாய்ராம், இப்போ பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் இந்த கண்டோபா ஆலயத்துக்கு போங்க. ஏன் கண்டோபா ஆலயத்துக்கு நம்ம மறுபடியும் போங்கன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா ஊருடைய எல்லை தெய்வம் பாபா வந்து முதல் ஷிரடிக்கு வந்த இடம், பாபாவுடைய அந்த குருநாதருடைய திருவடிப்பட்ட இடம். அந்த திருவடிப்பட்ட இடத்துக்கு நம்மளும் போயிட்டு எல்லை தெய்வத்தை நம்ம வணங்கும் பொழுது நம்மளுடைய பயணமும் சரி, நம்மளுடைய வந்த நம்ம குறிக்கோள், நம்ம ஷிரடிக்கு வந்த குறிக்கோள், அந்த குறிக்கோளும் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதனால் கண்டோபா ஆலயத்துக்கு தயவு செஞ்சு போய் வணங்குங்க. சாய்ராம், இப்போ கண்டோபா ஆலயத்துக்கு உள்ள நம்ம வந்துட்டோம். சாய்ராம், இங்கே இருக்க எம்பெருமான் ஈசனை வந்து நம்ம மனதார வேண்டுவோம். ஏன்னா பாபா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, பாபா இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு, பாபா பெரும்பாலான நேரம் இந்த இடத்துல இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கதையே இருக்கு. அதனால இந்த கோயில் வந்து அற்புதமான ஒரு கோயில். சாய்ராம், சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டியுடன் பாபா இரண்டாவது விஜயமா பாபா ஷிரடிக்கு வருவார். சாந்த் பட்டேல் வந்து தன்னுடைய பெண் குதிரையை தொலைச்சிருவார். நீண்ட நாள் தேடியும் அந்த குதிரை வந்து கண்டுபிடிக்க முடியாது. சாய்ராம், ஒரு முறை சாந்த் பட்டேல் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு அப்போ போவார். அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல நம்ம பாபா வந்து இளம் ஃபக்கிரியா உட்காந்துருப்பார். திடீர்னு சாந்த் பாயின்னு சொல்லிட்டு பேரை விட்டு கூப்பிடுவார். இதை கூப்பிட்டவுடனே கிட்ட போடுறவுடனே ஏன் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, இது போல் நான் அன்போடு வளர்த்த அந்த பெண் குதிரை காணாமல் போயிடுச்சு, அந்த குதிரை தேடி தான் வந்தேன். அப்போ பாபா சொல்லுவார், அருகாமையில் இருக்க சோலையில் போய் பாரு, கண்டிப்பாக கிடைக்கும்னு. அந்த குதிரையும் கிடைச்சிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா பாபாவை தன்னுடைய வீட்டுக்கு சாந்த் பாய் கூப்பிட்டுருப்பாரு. பாபா அவர் தூப்கேடாவுக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுவார். அதே போல் சாந்த் பாயோடைய அந்த உறவினர் கல்யாணம் வந்து ஷிரடியில் முடிவு பண்ணியிருக்கும். அந்த கல்யாண கோஷ்டியுடன் பாபா வந்து இரண்டாவது விஜயமாக இறங்கின இடம் பார்த்தீங்கன்னா சாந்த் பட்டேல் அந்த கல்யாண கோஷ்டியுடன் அவங்க வந்து ஷிரடியை விட்டு ஊருக்கு போயிடுவாங்க, தூப்கேடாவுக்கு, அவுரங்காபாத்துக்கு போயிடுவாங்க. பாபா ஷிரடியிலே தங்கிடுவார். அதுக்கப்புறமா பாபா பார்த்தீங்கன்னா சுமார் 60 ஆண்டுகள் பாபா வந்து துவாரகமாயில
தங்கியிருப்பார் சாய்ராம். அதனால் நம்ம ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் பாபா வருகை தந்த இந்த புனிதமான கண்டோபா ஆலயத்துக்கு போங்க சாய்ராம். இப்போ நம்ம இந்த இடத்த காட்டிகிட்டு இருக்கோம் பாருங்கள் சாய்ராம், இந்த கொடியெலாம் காட்டிகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் வந்து ஒரு தீமிதி திருவிழா நடத்துவாங்க சாய்ராம். கண்டோபா ஆலயத்தில் வந்து ஒரு தீமிதி திருவிழா நடத்துவாங்க. அந்த விழாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கும் சாய்ராம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கண்டோபா ஆலயத்தில் வந்து பாபா பக்தர்களுடைய புகைப்படங்கள் வச்சுருக்காங்க. அதாவது பாபா வாழ்ந்த அந்த பொன்னான காலகட்டத்தில் பாபாவை பார்க்க வந்தவங்க. அதே போல் பாபா வந்து 1918ஆம் ஆண்டு வந்து மகாசமாதி அடைஞ்சிருப்பார். பாபா மகாசமாதி அடைஞ்ச பிறகும் சில பக்தர்கள் பாபாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட பக்தருடைய புகைப்படம் எல்லாமே இந்த இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம இதெல்லாமே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பகத் மகள்சாபதியோடைய அந்த திருரூப சிலையை பார்க்குறோம். அவருடைய இதயத்தில் வந்து பாபாவை வந்து அப்படியே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், மகசல்பதி தான் பாபாவுக்கு வந்து சாயின்னு பேர் வச்சார். யா சாயே, சாயே நீ வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சார். எவ்வளோ அழகாக தன்னுடைய இதயத்தில் வந்து தன்னுடைய குருநாதர் வந்து பகத் மகசல்பதி வச்சிருக்காரு சாய்ராம். அப்படிப்பட்ட புனிதமான இடம் தான் சாய்ராம் இந்த இடம். மகசல்பதி வந்து ஏற்கனவே நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதர் வந்து ஒரு முறை வந்து ஆஸ்மா பிராபலத்தில் அவதிப்படுவார். அப்போ வந்து சமாதி நிலைக்கம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சுட்டி காட்டுவார். 3 நாளுக்குள்ளே நான் திரும்பலைன்னா இந்த இடத்துல என்னை புதைச்சி அந்த சமாதி மேலே 2 கொடி கட்டிட்டு சொல்லிட்டு பகத் மகள்சாபதி என்ற பாபா சொல்லுவார். அதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து 3 நாள் பாபாவுடைய அந்த புனிதமான உடலை வந்து தன்னுடைய மடியில் வச்சு பாதுகாப்பார். 3ஆவது நாள் வந்து பாபா மீண்டும் உயிரோடு வருவார் சாய்ராம். அப்படிப்பட்ட ஒரு பக்தர் தான் பகத் மகள்சாபதி சாய்ராம். அவர் இந்த கோயிலுடைய பூச்சாரி. இந்த கோயில் வந்து ஷிரடியோடைய எல்லை கோயில் சாய்ராம். இந்த எல்லை தெய்வம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் சாய்ராம். நம்ம ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவுடைய தேடலில் இருக்கும். அப்படி பாபாவுடைய தேடலில் நம்ம இருக்கும் பொழுது பாபா வந்த அந்த பொன்னான இந்த கண்டோபா ஆலயத்துக்கு தயவு செஞ்சு போயிட்டு நீங்கள் எல்லாருமே வணங்குங்க சாய்ராம். இப்போ இந்த கண்டோபா ஆலயத்தோடைய சிறப்பு நம்ம என்னென்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற இந்த ஆலமரம் தான் பெரிய ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஆலமரத்துக்கிட்ட தான் பாபா வந்து இறங்கியிருப்பார். இந்த ஆலமரத்தோட சக்தியை பாருங்கள் சாய்ராம். இந்த கோயில் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. புதுப்பிக்கும் பொழுது இந்த மரத்தோடைய ஒரு பகுதி மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம காட்டுறோம் பாருங்கள், இந்த வீடியோவில் ஒரு பகுதி மட்டும்தான் கட் பண்ணி எடுத்திருக்காங்க. மற்றொரு பகுதி அப்படியே மேலே போகுது. பாபா தன்னுடைய 20வது வயசில் தான் ஷிரடிக்கு 2வது விஜயம் பண்ணியிருப்பார். இப்போ பாபா மகாசமாதி அடைஞ்சு கிட்டத்தட்ட 105 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு சாய்ராம். அப்படிப்பட்ட நிலையிலும் பாபா வருகை தந்த இந்த கண்டோபா ஆலயத்தில் இருக்கிற இந்த ஆலமரத்தோட சக்தியை பாருங்கள். அப்படிப்பட்ட புனிதமான சக்தி நம்ம பாபா கொடுத்துருக்காரு. ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுமே தவறாமல் பாபா வருகை தந்த இந்த ஊருடைய எல்லை தெய்வமாக கண்டோபா தெய்வத்தை நீங்கள் போய் வணங்குங்க. கண்டோபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லோருக்குமே எப்பொழுதுமே கிடைக்கும் சாய்ராம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லாஹ் மலிக்.